ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம Redmi 9 பவர் மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மொபைலோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு அடுத்து ஓவர்வியூ அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். கடைசியாக இந்த மொபைலில் இருக்க ஸ்பெஷல் திங்ஸ் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இதை பற்றிலாம் பார்ப்போம். பெரும்பாலும் ரெட்மியில் வர எல்லா மொபைலோட பேக்கிங் மாதிரி இந்த மொபைல் இருக்குது. முதல்ல ஓப்பன் பண்ண நமக்கு ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே மொபைலை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் அண்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த குட்டி பாக்ஸில் நமக்கு ஒரு யூசர் மேனுவலும் அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட பவர் 22.5 வாட்ஸ். இந்த பேட்டரியால் இந்த மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிங்கன்னா வெறும் 1 ஹவரில் 0லேருந்து 44% சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட போர்ட் டைப் சின்றதால USB to டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொபைலுக்கு வருவோம். மொபைலை பார்க்கவே கொஞ்சம் லுக்காக தாங்க இருக்குது. அதோட இந்த மொபைல் பேக்கில் பிளாஸ்டிக் மோல்டில் இருக்கிற டிசைன் ரொம்பவே லுக்காக இருக்குது. இந்த மொபைலோட ஓவர்வியூ பொறுத்தவரை நமக்கு ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச் டைப் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட இந்த மொபைல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்ன்றதால டாப்பில் நமக்கு ஒரு ஸ்பீக்கர், ஐஆர் பிளாஸ்டர், ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிம் கார்டு அண்ட் ஒரு மெமரி கார்டு போகிற மாதிரி ஒரு ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பட்டன்ஸ் அண்ட் பவர் பட்டன் வித் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா அண்ட் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கேமராவில் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கேமராவும் இருக்குது. அப்புறம் அந்த மேக்ரோ கேமராவை எதுக்கு அங்கே கொடுத்து வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. இப்போ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக பார்ப்போம். இந்த மொபைலில் Qualcomm Snapdragon 662 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே பொறுத்தவரை 16.58 சென்டிமீட்டர், அதாவது 6.53 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளேவை கார்னிங் Gorilla Glass 3ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM அண்ட் 64GB அண்ட் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருது. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh. என்னதான் பேட்டரி 6000 mAh இருந்தாலும் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 198 கிராம்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 200 கிராம்ஸ் மட்டும் தான் வருது. அதனால் உங்களால் இந்த மொபைலில் ரொம்ப நேரம் ஒன் ஹேண்ட்லேயே ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. அப்புறம் இந்த மொபைலில் ஃபேஸ் லாக் சென்சார்ஸ் இருக்குது. இவங்க கொடுத்துருக்க சிம் ஸ்லாட்டில் உங்களால் அட் அ டைம் 2 4G சிம் கார்டும் அப் டு 512GB மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வழக்கமாக எல்லா ரெட்மி மொபைலில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் சென்சார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பிளேசிங் ப்ளூ, எலக்ட்ரிக் க்ரீன், ஃபயர்டு ரெட், மைட்டி பிளாக்னு 4 விதமான கலரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பெஸ்ட் திங் அப்படி என்னென்னு பார்த்தா முதல்ல இதோட ப்ரைஸ் சொல்லலாம். ஓரளவுக்கு ஜென்டிலான ப்ரைஸ் தான். 11,000க்கு உங்களுக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதுவே 12,000க்கு உங்களுக்கு 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். மொபைலில் கேமிங் விளையாடுறவங்களுக்கு இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பவர் பட்டன்லேயே கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி. இந்த ரேட்டில் 6000 mAh பேட்டரின்றது ரொம்பவே சூப்பரான விஷயம். இந்த மொபைலை ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அப் டு 13 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களால் கண்டினியூஸாக கேம் விளையாட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.
இந்த மொபைல் யாராச்சும் வாங்கி டெஸ்ட் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. 13 ஹவர்ஸ் தான் வருதா இல்ல அதோட கம்மியா வருதான்னு. கடைசியா இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா நான் அந்த மொபைல யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை ஃபுல்லா சொல்ல முடியும். அன்பார்ச்சுனேட்லி அந்த மொபைல் எனக்கு அன்பாக்ஸ் பண்ண மட்டும் தான் சான்ஸ் கிடைச்சதுனால ப்ரோஸ் அண்ட் கான்ஸை இப்போதைக்கு என்னால் ஷோராக சொல்ல முடியாது. இந்த மொபைலை யூஸ் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைச்சா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம ரெட்மி பவர் 9 அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் அதுக்கான தனி வீடியோவை கிரியேட் பண்ணுறேன்.